Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and His grace is great. இந்த காலை வேளையிலேயும் ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் காண பண்ணினதும் அல்லாமல் தேவன் புது கிருபைகளோடு தேவன் நம்மை அவர் வழிநடத்துகிறபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us one more day today and also for leading us with His new mercies. இந்த காலையிலேயும் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு இடைபடும்படி நாம் தேவ பிரசன்னத்திலே நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us humble ourselves in the presence of God and look unto the face of the Lord for the Lord to meet and speak with us. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்புள்ள நேசரேசு எனக்கெல்லாம் அவரே, 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் பள்ளத்தாக்கின் லீலி எனதெல்லாம் அவரே, என் ஆத்துமாவின் பிராணநாயகர். துக்கத்தில் என் ஆறுதல், துன்பத்தில் எனதின்பம், என் கவலைகள் எல்லாம் தாங்குவார். அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் காலை விடிவெள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர். துக்கத்தில் என் ஆறுதல், துன்பத்தில் எனதின்பம், என் கவலைகள் எல்லாம் தாங்குவார். அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் காலை விடிவெள்ளி, 10,000 பேர்களில் சிறந்தவர். அன்பின் ஆண்டவரே, நீரே எங்கள் நேசர். My loving God, you are a beloved. நீரே அன்புள்ளவர். You are a loving Lord. என்னுடைய எல்லாம், எங்களுடையதெல்லாம் உம்முடையதப்பா. Lord, all our belongs to you, Lord. நீர் 10,000ங்களிலே சிறந்தவர். Lord, you are fairest of 10,000, Lord. நீர் அதிகாலை உள்ள விடிவெள்ளி கர்த்தாவே. Lord, you are the morning bright star, Lord. எங்களுக்கு நீரே ஆறுதல். Lord, you are a comfort. உம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for your sweet presence, Lord. இன்றைக்கு உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தும். Lord, reveal your glory amidst us today. உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். Glorify your name amidst us, Lord. நீர் உயர்த்தப்படுவீராக. Let you be exalted, Lord. உம்முடைய நாமம் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே விளங்கப்படும். Let your name be manifested among us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and His mercies are great. இந்த காலைவேளையிலே மறுபடியுமாக 180 நாட்களில் நீதிமொழிகளை தியானிக்கிற தியானத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for bringing us to this 180 devotions from Proverbs. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு வேண்டிய சத்தியங்களை நமக்கு போதித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியவைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற அவருடைய தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for the grace and mercy where the Lord reveals the truth every day and teaches us that are required for us. ஏசி ஆவடி சபையினுடைய யூடியூப்ல மாத்திரமல்ல, சத்தியம் காஸ்பல் யூடியூப் சேனல்லையும் அதே போல லைவ் டிவியிலே லைவாகவும் ஆர்க் டிவியிலே மதியானத்திலேயும் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறவங்கள ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I also greet everyone and welcome everyone who are watching this service through ACAVD YouTube channel and also through Satyam Gospel YouTube channel and also live through Live TV and those who watch it in the afternoon in ARC TV. இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டு கர்த்தருக்குள் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு நான் துதி செலுத்துகிறேன். When I hear that these devotions are really beneficial and a blessing to you, I really thank God and I also rejoice in the Lord. நாம் தொடர்ந்து இன்றைக்கும் இந்த நீதிமொழிகளை குறித்த தியானத்தை நாம் தொடரலாம். Let us continue the meditation from the book of Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Proverbs chapter 3 first 2 verses.
என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். My son, do not forget my law, but let your heart keep my commands, for length of days and long life and peace they will add to you. உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் பெருக பண்ணும். For length of days and long life and peace they will add to you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால், When you look at our life, நீங்கள் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, if you read in James chapter 4 and verse 14, 4:14 வாசிக்கும்போது, James 4:14, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சங்காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே என்று வாசி. we read, whereas you not know what shall be on the morrow, what is your life? It is even a vapor that appears for a little while and then vanishes. கொஞ்சங்காலம் தோன்றி பின்பு மறைந்து போகிற புகையை போல வாழ்க்கை இருக்கிறது. Our life is like a vapor that appears for a little while and then vanishes. இந்த சூழ்நிலையில In this situation, நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் ஒன்று பெருக பண்ணுமானால் அதை நாம் நிச்சயமாய் வாஞ்சிக்க வேண்டும். if there is something that can lengthen our days and give long life, then we have to desire for it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் எல்லாரும் ஒன்றை அறிந்திருக்கிறோம். We all know one thing. நாம் எல்லாருக்கும் ஒரு முடிவு என்று இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. There is an end that is appointed for us in this world. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, If you read Hebrews 9 verse 27, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு வாசிக்கும். we read, and as it is appointed unto men once to die, but after this the judgment. அப்போ யாராக இருந்தாலும் சரி, எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு நாள் என்ன செய்யணும்னா மரிக்கணும். So no matter whoever he might be, but what is appointed to him is that he should die one day. ஆனால் இந்த மரணத்தை அவன் சந்திப்பதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, உனக்கு நீடித்த நாட்கள் தீர்க்காயுசை பெருக பண்ணுகிறது என்னவென்றால் என் போதகம் என் கட்டளைகள். So but before a person encounters this, what actually lengthens the days of a person and gives long life is my law and my commands. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நீடித்த நாட்கள் என்பதை வேதத்தில் அநேக இடங்களில் நீங்க வாசிக்கலாம். When you read about this length of days, you can read it in the Bible many places. இந்த நீடித்த நாட்கள் அப்படின்ற வார்த்தையை ஒரு 3 விதமாக நம்ம புரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். So I think we can understand this length of days in 3 different ways. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 21ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், If you come to Psalm 21 and verse 4, அங்கே வாசிக்கிறோம், அவர் உம்மிடத்திலே ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அழித்தீர் என்று வாசி. we read, he asked life from you and you gave it to him, length of days forever and ever. ஸோ இந்த நாட்கள் என்று மனுஷனுடைய வாழ்க்கைன்னு வரும்போது, முதலாவது இந்த தீர்க்காயுசுன்றதை எப்படி நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம்னா, நீடித்த நாட்கள் அல்லது நீண்ட வாழ்க்கை என்று நீங்கள் சொல்லலாம். So this length of days first can be understood as a long life. லாங் லைஃப். இந்த லாங் லைஃப் அப்படின்றது எவ்வளவு லாங் என்று நமக்கு தெரியல. So we don't know how long is this long life. இந்த சங்கீதக்காரனை பற்றி வாசிக்கும் போது, நீர் நீடித்த நாட்களை தீர்க்காயுசை கொடுத்தீர்னு பார்க்கிறோம். So here we read about psalmist, that length of days that the Lord has given to him. ஆனால் எவ்வளவு காலம் அவர் வாழ்ந்தார்? But how long did he live? 1 நாளாகமம் 29:28 வாசிப்பீர்களானால், If you read 1 Chronicles 29:28, அங்கே வாசிக்கிறோம், அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். here we read, so he died in a good old age, full of days and riches and honor. அப்போ இந்த நல்ல முதிர் வயது அப்படின்றது தாவீதை பொறுத்த வரைக்கும் என்ன நல்ல முதிர் வயது? So what is this good old age according to David? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், If you read 2 Samuel 5:4, தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான், அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று போட்டிருக்கு. we read David was 30 years old when he began to reign and he reigned 40 years.
அப்போ அவருக்கு நல்ல தீர்க்காயுசு அப்படின்றது என்னன்னா 70 வயது. So according to him, good old age was 70 years. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் ஆனால் வேதத்துல ஆரம்பத்துல இருந்து படிப்பீர்களானால் மனுஷனுடைய வயசு வந்து 70 இல்ல. But when you read from the beginning of the Bible, man's age was not 70 years. தாவீதின் காலம் வரும்போதே வந்து 70 வயதுன்றது தீர்க்காயுசாக பார்க்கப்பட்டது. But when even at the time of David, 70 years is considered to be a good old age. ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது 900 ஆண்டுகள் எல்லாம் கடந்து வாழ்ந்தவர்களை படிக்கிறோம். But when you read the Old Testament, you can read people who lived beyond 900 years. ஆனால் ஆண்டவர் இந்த 900 ஆண்டுகளை எல்லாம் ஆண்டவர் வந்து குறைத்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, but the Lord actually reduced this 900 years, and when you come to Genesis chapter 6 and verse 3, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்று சொன்னார். The Lord said, my spirit will not contend with humans forever, for they are mortal, their days will be 120 years. அதுவே நீங்க பாத்தீங்கன்னா அப்பொழுதிலிருந்து அந்த வாழ்நாள் அப்படின்றது குறைஞ்சிட்டே வர்றதை நீங்க பார்க்கலாம். And from that time onwards you can see that the long life has been reduced. ஆபிரகாமை பார்ப்பீர்களானால், when you look at Abraham, அவருடைய தகப்பன்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆதியாகமம் 11:32 படிச்சீங்கன்னா, if you read in Genesis 11:32, அவருடைய தகப்பனாகிய தேராகுவை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவர் 205 வருடங்கள் அவர் இருந்திருக்கிறாரு. So we read about his father Terah, who lived for 205 years. ஆனால் நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால், but when you read about Abraham's life, நீங்கள் ஆதியாகமம் 25:7-8 வாசிக்கும் போது, when you read Genesis 25 verses 7 and 8, வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம் வாசிக்கிறோம். we read Abraham lived 175 years. அப்போ நீங்க அப்பாவுடைய வயசை பாத்தீங்கன்னா 205. his father's age was 205. ஆனால் ஆபிரகாமுடைய வயதை பாத்தீங்கன்னா 175. but Abraham was 175 years. ஆனால் இந்த 175 வயதை ஆபிரகாமின் காலத்துல எப்படி வேதம் எழுதுகிறது என்று சொன்னால், but how did the Bible write this 175 years in the time of Abraham? ஆதியாகமம் 25:8 பாருங்க. இப்போ read Genesis 25 and verse 8. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான்னு போட்டிருக்கு. it is written, then Abraham breathed his last and died at a good old age, an old man full of years, and he was gathered to his people. இதை தான் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். so this is what the Lord also promised him. நீங்கள் ஆதியாகமம் 15:15 வாசிக்கும் போது, if you read Genesis 15 and verse 15, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். the Lord promised Abraham saying, you shall go to your fathers in peace, you shall be buried at a good old age. அப்போ நல்ல முதிர் வயது என்பது ஆபிரகாமை பற்றி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 175. so according to Abraham, the good old age was 175 years. அவருடைய மனைவியை நீங்கள் பார்ப்பீர்களானால், when you look at his wife, ஆதியாகமம் 23:1 வாசிக்கும் போது, if you read Genesis 23:1, அந்தம்மா 170 எல்லாம் வாழல, 127 பார்க்கிறோம். she did not live till 175 years, she died at 127 years. அவருடைய மகனாகிய இஸ்மவேலை நீங்கள் பார்ப்பீர்களானால், if you read about Ishmael his son, ஆதியாகமம் 25:17 வாசிக்கும் போது, when you read Genesis 25:17, இஸ்மவேல் வந்து 137 வயது என்று வாசிக்கிறோம். we read Ishmael lived for 137 years. நீங்கள் ஈசாக்கை பார்ப்பீர்களானால், when you look at Isaac, ஆதியாகமம் 35:28, Genesis 35 and 28, அங்கே ஈசாக்கு 180 வயது என்று வாசிக்கிறோம். here we read Isaac lived for 180 years. அப்போ இந்த வயதுகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு நியமிக்கப்பட்டது வித்தியாசமா இருக்கு. so when you see the ages, each one has a different kind of ages. இந்த காலத்துக்கு அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே இந்த 175 தாண்டாம அப்படியே அதுக்குள்ளே இருக்கிறது நீங்க பார்க்கலாம். 180 200 கீழே தான் நீங்க பார்க்கலாம். so here after this period you can find that the age has not exceeded 175 years, and it was actually revolving around 175 180 years. பின்பு நீங்க மோசேயின் காலம் வரும்போது மோசே ஒருத்தர் 120 வருஷம் இருந்திருக்கிறாரு. so when you come to the time of Moses lived 120 years. அதற்கு பின்பாக 100 வயதெல்லாம் தாண்டினவங்கள குறிப்பிடத்தக்க ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, 120 தாண்டினவங்க ஒரே ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, 2 நாளாகமும்
24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, And after Moses, only one person who is recorded as having lived past 120 years, where we read in 2 Chronicles 24:15. யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதிலே மரித்தான், அவன் மரணமடைந்த போது 130 வயதா இருந்தான்னு பார்க்கிறோம். We read, but Jehoiada grew old and full of days and died. He was 130 years old at his death. அப்போ தீர்க்காயுசு அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு தீர்க்காயுசு. So long life, when you say long life, each one has their long life of their own. தாவீதுக்கு 70 தான். For David it was 70 years. அவனுடைய சந்ததியில வந்த யோய்தாவுக்கு 130. But Jehoiada who came in his generation, it was 130 years. ஆல்மோஸ்ட் டபுள், கிட்டத்தட்ட 2 மடங்கு. It was almost double times. ஆபிரகாமுக்கு 175. Unto Abraham it was 175 years. அவருடைய மகனாகி ஈசாக்குக்கு 180. And unto Isaac it was 180 years. அவங்க மனைவிக்கு 127. And to his wife it was 127 years. இவர்கள் எல்லாருக்குமே நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிற வார்த்தை வந்து தீர்க்காயுசு. But when you read, for each person it says it is good old age. அதாவது லாங் லைஃப், ஒரு நீடித்த நாட்கள்னு பார்க்கிறோம். We read that it is a long life to them. அப்ப ஒண்ணு நம்ம விளங்கிக் கொள்ளணும். So you have to understand, நம்முடைய வாழ்க்கையில தீர்க்காயுசு என்று சொல்ற எண்ணை வந்து இந்த எண்ணிக்கையை நியமிக்கிறவர் கர்த்தர் தான். So it is God who appoints or determines the number as long life for us. நமக்கு நம்பரை நியமிக்கிற சக்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. God has not given the power to appoint a number for us. யாருக்கு எத்தனை ஆண்டுகளை நியமிக்க வேண்டும் என்பது தேவன் தீர்மானிக்கிறார். It is God who decides how many years a person should live. உதாரணமாக இந்த ஏனோக்கையும் எலியாவை நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால், For example, when you consider Enoch and Elijah, அப்போ அவங்க மரிக்காமலே அவங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். we read that they did not die but they were taken up to heaven. அதனால அவங்க ஆவிக்குரியவர்கள் அல்லன்னு சொல்லிட முடியாது. So it doesn't mean that they are not spiritual. அதனால நீங்க கவனிக்கணும் இத. So you have to take it to consideration. ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க ஆயுசு என்று ஒன்று வைத்திருக்கிறார். The Lord has set a long life for each person. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எனக்கு 70 தர அவங்கலாம் 120ன்னு சொல்லி நம்ம கணக்கு பார்க்க முடியாது. We cannot see it is only 70 years for me but they live for 120 years. அப்போ கர்த்தர் நியமிக்கிறார். It is God who decides it. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, what is more surprising, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் நியமித்த வருஷம் வந்து 33 வருஷம் தான். the long life that the Lord appointed for Jesus was only 33.5 years. 33 வயது தான். It is only 33.5 years. அப்போ தீர்க்காயுசு ஒரு ஆளுக்கு வந்து வயசு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறது தேவனே. So it is God who decides a long life of a person. கர்த்தர் தீர்மானிக்கிறார். It is the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. அப்போ இந்த தீர்க்காயுசை வந்து ஒரு மனுஷன் வந்து பெருக பண்ணி அதை நிறைவை காண வேண்டுமானா, if a person ought to lengthen his days and live a long life, தேவன் குறித்த நாட்களுக்கு அவன் வந்து அடைய வேண்டுமானால், if he ought to reach the days that the Lord has set for him, வேதம் நமக்கு சொல்லுகிற கட்டளை என்ன? what is the commandment of the Lord that the Bible says? வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் என்ன? What is the truth that the Bible reveals? தேவன் நியமித்த அந்த ஆயுசை ஒருவன் அடைவது, அந்த தீர்க்கமாக முடிப்பதற்கு அவனிடத்துல தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால், for a person to end a long life with good old age, what is the Lord expecting from him? நாம் இப்பொழுது வாசித்தது போல நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, as we read now Proverbs chapter 3 verses 1 and 2, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். My son, do not forget my law, but let your heart keep my commands, for length of days and long life and peace they will add to you. அப்ப கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கை வந்து தீர்க்காயுசா இருக்க வேண்டுமானா நாம கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடப்பதுதான் தேவன் நமக்கு நியமித்த ஆயுசு நாட்களை எட்ட பண்ணுகிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். So here what the Lord desires is it for us to reach the long life which the Lord has set, then we have to keep and follow the law of the Lord. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, if you read Deuteronomy chapter 5 verse 33, நீங்கள் அதிலே நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலேயும் நடக்க கடவீர்கள்னு போட்டிருக்கு. we read, you shall walk in all the way that the Lord your God has commanded you, so that you may live and that it may go well with you, and that you may live long in the land that you shall possess. அப்ப நீடித்திருக்கணும்னா கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு எதிர்பார்க்கிற ஒரு சத்தியம். So the most expected truth of the Bible is that for living a long life we have to follow and walk in the way of the Lord. அதுல ஒரு கற்பனை தான் நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள்
வசனங்களை வாசிக்கும் போது That is what one among the commandment is what we read in Ephesians chapter 6, 1 to 4. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். Children, obey your parents in the Lord, for this is right. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். We read, honor your father and mother. This is the first commandment with a promise that it may go well with you and that you may live long in the land. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It is really surprising. ஏனென்றால் இந்த கற்பனை என்பது பழைய ஏற்பாட்டிற்கு மாத்திரம் பொருந்தினதல்ல, புதிய ஏற்பாட்டுக்கும் பொருந்தினது அப்படின்றத இங்க வாசிக்கிறோம். So here we read this commandment is not only to the Old Testament but it also applicable to the New Testament as அவர் well. சொல்லுகிறாரு, இந்த ஆசீர்வாதம் நீடித்த நாட்கள் அப்படின்ற ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமானா நீ பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகள்ல ஒன்றாகிய உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்றது நீ நிறைவேற்றணும். So here he says if you want a long life then you are supposed to fulfill the commandment that is given in the Old Testament, which is one among them, which says honor your father and mother. நிறைய பேர் இதை அறியாம என்ன சொல்றாங்க, அந்த 10 கற்பனைலாம் இப்ப கிடையாது, எல்லாம் ஒளிஞ்சிருச்சுன்றாங்க. So many people unaware, they say we don't have it, no, we no more have 10 commandments, it is almost vanished. பவுல் தான் எழுதுறாரு, But here Paul writes, நீ நீடித்த ஆயுசோடு இருக்கணும்னா இந்த கற்பனை நீ நிறைவேற்று. if you want to live a long life you have to fulfill this commandment. ஆண்டவர் சாலமோனுக்கு கூட வெளிப்படும் போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், So even when the Lord appeared to Solomon, what was the thing that the Lord said? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, If you read 1 Kings chapter 3 and verse 14, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். the Lord said, and if you will walk in my ways, keeping my statutes and my commandment as your father David walked, then I will lengthen your days. அப்போ நம்ம வாழ்க்கை நீடித்திருக்க வேண்டுமானால், தீர்க்க ஆயுசை பெற வேண்டுமானால், So if you want to have a lengthen of your days and a long life, நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிற முதலாவது காரியம் என்னன்னா, அவருடைய கற்பனைகள், அவருடைய போதனைகள், அவருடைய நியமனங்கள், அவருடைய பிரமாணங்களை நாம் கைக்கொண்டு நடப்பது தேவன் நமக்கு வைத்திருக்கிற தீர்க்காயுசுக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. The first thing that the Bible says is that to follow his commandments, his laws, his ordinances in all his statutes, that will lead us to a long life. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second, I would இந்த tell you, தீர்க்காயுசை ஒருவன் நீடித்த நாட்களை பெற வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற இன்னொரு காரியம், the second thing that the Bible says to receive this long life, நீங்கள் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 14 முதல் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read Psalm 91 verses 14 to 16, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். because he has set his love upon me, therefore I will deliver him. I will set him on high, because he has known my name. He shall call upon me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. With long life I will satisfy him and show him my salvation. அப்ப நல்லா கவனிக்கணும். So we have to நீடித்த நாட்களுக்கு முதலாவது தேவனுடைய கற்பனைகளை ஒருவன் கைக்கொள்ளணும். So to have a long life, first a person should follow the law of the Lord. இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? What is the second counsel that the Lord gives? நீடித்த நாட்களால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்க வேண்டுமானால் தேவன் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக, தேவன் மேல் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். So if the Lord ought to satisfy with long life, then we should have love for the Lord. ஆண்டவர் தம்மேல் நம்முடைய பிரியம் எப்பொழுது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். The Lord desired that we should have our love always for the Lord. ஆனால் பிசாசானவன் எப்பொழுதுமே நம்முடைய கண்களை உலகத்தின் மேல் பிரியம் வைக்க தான் திருப்புவான். But the devil will always turn or shift our focus only towards this worldly things. அப்போ நாம தீர்மானம் பண்ணணும். So we have to decide it. நான் நீடித்த ஆயுசோடு கர்த்தர் எனக்கு நியமித்த வாழ்நாட்களை நான் பூரண வயதாய் நான் முடிக்க வேண்டுமானால் என்னுடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நான் நிறைந்திருக்க வேண்டும். If I ought to live a long life and finish my life according to the time set by the Lord, then I should have my heart should be filled with the love of God. தேவனை நேசிக்கிற நேசம் என்பது கற்பனையிலே பிரதான கற்பனை என்று இயேசு சொன்னார். Jesus said loving the Lord is the first and primary commandment. நான் சொல்லுவேன், இந்த கற்பனையை ஒருவன் கைக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனுக்கு நீடித்த நாட்கள் என்கிற ஆசீர்வாதத்தை அவனுக்கு தருகிறார். Actually, when a person follows this, the Lord gives him a long life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நீடித்த நாட்களுக்கு இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான்
நான் கடந்து போறேன். So I will tell you one more thing for this long life and move on. நீங்கள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Proverbs 10:27, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று வாசிக்கிறோம். we read the fear of the Lord adds length to life, but the years of the wicked are cut short. அப்போ கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்றதுக்கு மூன்றாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவன் எதிர்பார்க்கிறார். So the third one, for us to have a long life, the Lord expects fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை தீமையை விட்டு விலக பண்ணுகிறது. The fear of the Lord will keep us from evil. இன்னொரு விதமாய் சொன்னால், In other words, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து தீமையை வெறுத்து வாழும்போது கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். when we fear the Lord and walk in his ways and hate evil, the Lord will lengthen our days. மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. There are three things said here. கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளும் போது, When we keep and follow the law of the Lord, இரண்டாவது தேவனை மனதார நேசித்து விரும்பி வாஞ்சிக்கும் பொழுது, when we love and desire for the Lord, மூன்றாவது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்போது. and next when we fear the Lord and walk in his ways. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த புகையை போன்ற வாழ்க்கையில நீடித்த ஆயுசோடு வாழ கர்த்தர் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். The Lord has set a plan that we may live a long life in this world, in this life which is like a vapor. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட நீடித்த ஆயுசு அப்படின்றத கர்த்தர் வைத்திருக்கிறார். There is an appointed long life for every person set by God. அதாவது ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு நீங்க போனீங்கன்னா, If you go to a running race, அங்க 200 மீட்டர் ஓடுறவங்களும் இருக்காங்க, 100 மீட்டர் ஓடுறவங்களும் இருக்காங்க, 1000 மீட்டர் ஓடுறவங்க இருக்காங்க, மேரத்தான்ல ஓடுறவங்களும் இருக்காங்க. so there are players who run in 200 meters, 100 meters, 1000 meters, and also players who run in marathon. ஆனா எல்லாமே போட்டி தான், எல்லாத்துக்குமே பரிசு உண்டு. But everything is a competition and there's a reward for every prize. எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டம் இருக்கு. So everyone have their own race. அதே போலதான் Similarly, கர்த்தரும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுசை வச்சிருக்கிறாரு. the Lord has set a life for each and every person. அது 70 80 100 எதுவா இருந்தாலும் சரி, No matter it might be 70, 80 or 100. நம்முடைய நாட்களை நியமிக்கிறவர் கர்த்தர். It is God who determines and decides our age. அந்த நாட்கள் வரைக்கும் நம்ம நீடித்து வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்ன்றது தேவனுடைய பிரியம். And the Lord's delight and the desire of the Lord is that we should live until that age and fulfill the promises of God. அப்படி வாழ, அந்த விதமாய் வாழ, To live in such a way. நான் சொல்லுவேன், கர்த்தரை நேசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பயந்திருக்கிறவனை கர்த்தர் ஆயுசுகளை பெருக பண்ணி நீடித்த ஆயுசினால் திருப்தியாக்குகிறார். I tell you, the one who love the Lord, the one who follow the law of the Lord, the one who fear the Lord will satisfy him with long life and he will make him live for life. அப்போ இந்த ஆயுசு நாட்கள் அப்படின்னு சொல்றத முதலாவது நான் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, நீடித்த ஆயுசு அல்லது தீர்க்காயுசு அப்படின்னு சொல்லலாம். So first I can understand this length of days as long life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நீடித்த நாட்கள் அப்படின்றது இன்னொரு அர்த்தத்திலே நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். So this length of days can also be understood in another meaning. நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read 1 Peter chapter 3 verses 8 to 11, மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்னு சொல்றார். Finally, all of you be of one mind, having compassion for one another, love as brothers, be tender-hearted, be courteous, not returning evil for evil or reviling for reviling, but on the contrary blessing, knowing that you were called to this, that you may inherit a blessing. For 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. Read the last part of verse 9. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள்ன்றாரு. On the contrary blessing, knowing that you were called to this, that you may inherit a blessing. அப்போ இங்க ஒரு ஆசீர்வாதத்தை பத்தி அவர் பேசுறாரு. So here he speaks about a blessing. இந்த ஆசீர்வாதம் என்ன? What is this blessing? நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால், if you continue reading it, 10-11 வசனங்கள், verses 10 and 11, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நன்மை செய்து சமாதானத்தை தேடி
அதை பின்தொடர கடவன். For he who would love life and see good days, let him refrain his tongue from evil and his lips from speaking deceit. Let him turn away from evil and do good. Let him seek peace and pursue it. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த வசனம். It is very nice. இங்க நம்முடைய ஆயுசு நாட்களை பத்தி பார்க்கும்போது இங்க நீடித்த நாட்கள்னு குறிப்பிடாம நல்ல நாட்கள்னு போட்டிருக்கு. So here when we read about our lengthening of days, here it is not mentioned as long life but as good days. அப்போ நீங்க நீடித்த நாட்கள் அப்படின்ற ஆசீர்வாதத்தை நீங்க ரெண்டாவது விதமா எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னா நல்ல நாட்கள் அல்லது நல்ல வாழ்வு. So when you say length of days, the second way we can understand is that it is as a good life. நல் வாழ்வு. It is good life. அவர் சொல்லுகிறார் இது என்னன்னு சொன்னா ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றார். He says this is a blessing. இந்த ஆசீர்வாதத்தை எங்க இருந்து அவர் எடுத்தார் தெரியுமா? You know, where did he take this blessing? சங்கீதம் 34 12ல இருந்து 14 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை அங்க நீங்க வாசிக்கலாம். If you read Psalm 34 verses 12 to 14, you can read the blessing there. அதே வார்த்தையை அங்க வாசிக்கலாம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? What man is he that desireth life and loveth many days, that he may see good? அடுத்த வசனம் பாருங்க. Next verse says, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். keep your tongue from evil and your lips from speaking guile. இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த சங்கீதத்துல இருந்து அதை எடுத்து அவர் இங்க சொல்லுகிறார். So he actually extracts from this psalm and says it here. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி நம்முடைய வாழ்க்கையில தீர்க்காயுசு அப்படின்றது நீடித்த நாட்கள் மாத்திரமல்ல அல்லது நீடித்த வாழ்வு மாத்திரமல்ல நல்ல வாழ்வுக்கும் சொல்லியிருக்கு. So both in Old Testament and New Testament, when you say length of days, it is not only long life, it is also good life. இந்த நல்ல வாழ்வு எப்ப வருமா? So when we will receive this good life, பொல்லாப்பை விட்டு நம்முடைய நாவை கபடை விட்டு நம்முடைய உதடுகளை விலக்கும் போது, when we refrain our tongue from evil and our lips from speaking deceit. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்குன்னு வாசிக்கிறோம். We read life and death are in the power of your tongue. அப்போ நம்ம நாவு எப்படி பேசுது அப்படின்றத பொறுத்து நம்முடைய ஜீவிய நாட்களே இருக்குன்னு சொல்லி பார்க்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. So it is really surprising to see that our life that our life living also depends upon the power of our tongue. நீங்க ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புவீங்களானா நம்முடைய நாவின் மேல் நம்ம ஒரு எச்சரிப்பா இருக்கணும். So if you would love life and see good days, then we should be very careful about our tongue. நிறைய பேருடைய லைஃப் லாங் லைஃபா இருக்கு, பட் இட்ஸ் நாட் a good life. So many people life is a long life but it's not good life. நல்ல வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இருக்கிறது இல்ல. Their life is not a good life. அவங்க வாழ்க்கை ரொம்ப வருத்தமாக சஞ்சலமாக மாறிடுது. Their life is full of trouble and full of sorrow. நான் சொல்லுவேன் நம்முடைய நாவை பற்றி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். We should be very careful about our tongue. நீடித்து வாழ்றது மாத்திரம் இல்ல, நல்ல வாழ்க்கையை நான் வாழணும். We should not only live a long life but also good life. அது ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கணும். That should be a blessed life. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடியதை பின்தொடர்ந்தால் என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கும். When you turn away from evil and do good and seek peace, then my life would be a good life. நம்முடைய நாவு ரொம்ப முக்கியமானது. Our tongue is very important. நம்முடைய நாவை வைத்து நம்ம சமாதானம் பண்ணவும் செய்யலாம், சமாதானத்தை கெடுக்கவும் செய்யலாம். So we can also come to a peace using our tongue and we can also spoil the peace using our tongue. நம்முடைய நாவை வைத்து நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். We can do good using our tongue and at the same time we can do bad. நம்முடைய நாவை வைத்து நாம சமாதானத்தை பின்தொடரவும் செய்யலாம், நாவை வைத்து சமாதானத்தை நாம வெட்டியும் போடலாம். So we can also pursue peace using our tongue and at the same time we can also cut down the peace using our tongue. நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறார். God wants our life to be a good life. இந்த நல்ல வாழ்க்கைக்கு ஆண்டவரே என் உதடுகளை தீமைக்கு காத்துக்கொள்ள கிருபை தார். Lord, give me grace that may refrain my tongue from evil for this good life, Lord. என் நாவினால் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். So every word that I utter through my tongue and mouth, the Lord is monitoring and watching it. ஆண்டவரே என்னுடைய நாவினால் என்னுடைய நல்ல நாட்களை கெட்ட நாட்களா நான் மாற்றி விடாம இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தார். Lord, give me grace that I may not change my good life into a bad one using my tongue, Lord. என்னுடைய வாழ்க்கை ஒரு வருத்தத்தின் வாழ்க்கையாக சமாதானமற்ற ஒரு வாழ்க்கையா மாற்றாம இருக்க என் நாவை காத்துக்கொள்ள கிருபை தாரும். Lord, give me grace to guard and keep my tongue that I may not change my life into a bad life and spoil my peace and become a peaceless life. நாவுல பொல்லாப்பும் கபடும் இல்லாமல் என்னை பாதுகாத்துக்கொள். Lord, guard my tongue that I may not have evil and deceit in my tongue, Lord. ஏன்? Why? என்னுடைய நாட்கள் நல்ல நாட்களா இருக்கணும். Because my life should be a good life. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire this? என் வாழ்க்கை நல்ல நாட்களால் நிறைஞ்சிருக்கணும். My life should be filled with good life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வாழ்க்கையே பாத்தீங்கன்னா இந்த சாலமோன் சொல்லும் பொழுது
வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வருத்தமும் சஞ்சலமும்னு பார்க்கிறோம். So when Solomon says the life is full of sorrow and full of trouble, உண்மைதான் இது. it is true. ஆனால் இந்த வருத்தமும் சஞ்சலம் உள்ள நாட்களால் மனுஷனுடைய வாழ்க்கை நிறைந்திருக்கும் போது அதுல ஒருத்தன் நல்ல நாட்களை பார்க்கணும்னா அவன் நாவை காத்துக்கொள்ளணும். So when the life is already filled with sorrow and trouble, but if a person ought to see a good life, then he should guard his tongue. நன்மை செய்யணும். He should do good. பொல்லாப்பை விட்டு நீங்கணும். He should turn away from evil. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace. அப்போ நம்முடைய நாட்கள் மேல் ஆசீர்வாதம்னு சொல்லும்போது முதலாவது நமக்கு ஆண்டவர் ஒரு நீடித்த ஆயுசை தர்றாரு. So when you say length of the days, the blessing that the Lord gives is first a long life. நீடித்த ஆயுசு. The long life. இரண்டாவது நம்ம கவனித்தோம். Second we saw. அது நீடித்த ஆயுசு மாத்திரமல்ல நல்ல ஆயுசு. So it is not only long life, it is a good life. நல்ல வாழ்வு. It is a good life. மூன்றாவது ஒன்று இருக்கு. There's a third one. இந்த நாட்கள் மேல் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல மூன்றாவது காரியம் என்னவென்றால், So what is the third blessing that the Lord gives in the length of days? 92ஆம் சங்கீதம் 12 முதல் 14 15 வரைக்கும் வாசிக்கலாம். So we can read Psalm 92 verse 12 to 14 and 15. நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். The righteous shall flourish like a palm tree, he shall grow like a cedar in Lebanon. Those who are planted in the house of the Lord shall flourish in the courts of our God. They shall still bear fruit in old age. They shall be fresh and flourishing, to show that the Lord is upright. He is my rock, and there is no unrighteousness in him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இங்க வாழ்நாளை பற்றி இன்னொன்று எழுதி இருக்கு. Here it is also written one more thing about this length of days. தமிழ்ல 15ஆம் வசனம், ஆங்கிலத்துல 14ஆம் வசனத்துல verse 14 in English, verse 15 in Tamil. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். They shall still bear fruit in old age. They shall be fresh and flourishing. அப்போ நல்ல வாழ்வு அல்லது நீடித்த வாழ்வை பற்றி நம்ம பேசும்போது, தீர்க்காயுசை பற்றி பேசும்போது மூன்றாவது ஒரு வாழ்க்கை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கனி நிறைந்த வாழ்வு. So when we say length of the days, when we speak about a long life and good life, there is one more life, that is fruitful life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீடித்த வாழ்வு, It's a long life, நல்ல வாழ்வு, good life, கனி உள்ள வாழ்வு, and fruitful life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு மனுஷனுடைய வாழ்வு நீடித்ததோ அது குறைந்ததோ என்னவா இருந்தாலும் அந்த வாழ்வு பாராட்டத்தக்க ஒரு வாழ்வா இருக்கணும்னா அது பயனுள்ள வாழ்க்கையா இருக்கணும். No matter if the life of a person is long or short, if it ought to be appreciated, then it should be a fruitful life. ஒருவனுக்கு நீடித்த ஆயுசு வாழ்ந்தும் அவன் பிரயோஜனமற்றவனாய் இருப்பானால் அது நல்ல வாழ்க்கை நீங்க சொல்ல முடியாது. If a person lives a long life but if it is a useless life, then we can never say that is a good life. உதாரணமாக நீங்க பாருங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க. For example, when you purchase a vehicle, அந்த வாகனத்தை பற்றி சொல்றாங்க, இது ரொம்ப வலிமையான ஒரு வாகனம். So they say this is very powerful vehicle. இது லேஸ்ல துரு பிடிக்காது. This will not be rusted very easily. இதுல லேஸ்ல உடையவே உடையாது. This will not be broken very easily. இது நீடித்து உழைக்கும்னு சொல்றாங்க. They say it has a long life. ஆனால் உழைக்கும்னு சொல்லி நீங்க வாங்கின காரை நீங்க வாங்கிட்டு ஓட்டும்போது, so when you get that car which has been said that it has a long life, and when you drive it, அதுல ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரே பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்குன்னு வெச்சுக்கிடுங்களேன். so when it gives problems after 5 years, அந்த வண்டி நீங்க எங்கேயும் நம்பி எடுத்துட்டு போக முடியல. you are not able to trust it and take it anywhere where you want. ஒரு நீண்ட பயணம் போனா கூட வழியில நின்னு போகுது. Even if you go one long drive, it stops half the way. அடிக்கடி அது கோளாறு பண்ணுது. so very often it gets repairs. அப்போ நீங்க யோசிக்கிறீங்க, so you think about it, அந்த வண்டியை பார்த்தா நல்ல வலிமையா தான் இருக்கு. so this vehicle is very powerful. அதோட பாடியில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. so the body has no problem in it. எந்த துருவும் ஏறல. there is no rust. நல்ல பழபழன்னு இருக்கு. it is very shining. நல்ல இடிச்சா கூட தாங்கும், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. it is very strong, even it can bear when it is hit. ஆனா அது உங்களுக்கு பயனுள்ளதா இல்லன்னு வெச்சுக்கிடுங்களேன். but if it is not useful, அந்த வாகனத்தை நீங்க தொடர்ந்து வைக்க விரும்ப மாட்டீங்க. you will not continue to use that vehicle. அது உங்களுக்கு பிரயோஜனமா இல்லன்னா அதை விட்டுவிட நீங்க விரும்புவீங்க. so if it is not useful, then you will try to sell it. வாகனத்தை வாங்குறவன் அழகு பார்க்கறதுக்காக வாங்குறது இல்ல. the one who buys a vehicle, he will not buy it just to see the beauty. வாகனத்தை வாங்குறவன் 10-20 வருஷம் கழிச்சு வெயிட் போட்டு விக்கிறதுக்காக அவன் வாங்கல. he does not buy to sell it again after 10 or 20 years. அப்படியே புதுசா விக்கணும், அப்படியே பழுதில்லாம விக்கணும்னு அவன் விரும்புறது இல்ல. so he doesn't want to sell it again as such, as new and without any repair. அவன் என்ன விரும்புறான்னு சொன்னா,
What does it இந்த desire? வாகனம் என்னுடைய கராஜ்ல நிக்கிற அத்தனை நாளும் எனக்கு பிரயோஜனமா இருக்கணும். So all the days that the vehicle stands in my garage, it should be useful to me. நான் நினைத்த இடத்துக்கு நான் வசதியா போகணும். I should go to the place where I want to go. நான் நினைத்த தூரத்தை நான் அடையணும். I should reach the distance that I want to reach. அது எனக்கு சேவை செய்யணுமே தவிர நான் அதுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்க கூடாது. It should serve me and it is not that I should serve it. அப்போ இப்படிதான் ஒருவன் நோக்கமா வாங்குறான். So with that intention a person buys a vehicle. இதேதான் நீங்க வாசிக்கும்போது This is what when you read here. தோட்டக்காரன் எஜமான் அந்த அத்தி மரத்தை பார்க்கும்போது 3 வருஷம் அது காத்திருக்கிற அது கனி இல்லைன்னு வெட்டி போட்டுரு அப்படின்னாரு. So when the master saw that the fig tree, when he waited for 3 years and saw that the fig tree did not produce any fruit, he asked it to cut down. அந்த செடியை பார்த்தீங்கன்னா செழித்து தான் வளர்ந்துச்சு. So that actually the tree flourished and it grew up very well. அது இலைகள் எல்லாம் நல்லா தான் இருந்தது. The leaves were very beautiful. எந்த ஒரு பிரச்சனையும் வெளியே தெரியல. No problem was evident outside. ஆனா என்ன பிரச்சனைனா கனி மட்டும் வெளியே வரல. But the problem is it did not bear fruit. அது யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. It was not useful to anybody. அது நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதா இருந்தது. It was actually spoiling the ground. அப்போ அந்த எஜமான் சொல்ல வெட்டி போட்டுருங்க. Therefore the master said cut it down. யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது When John the Baptist says, அவர் சொல்றார் கனிகொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். he says every tree that do not bear fruit should be cut down and should be cast into fire. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கை நீடித்த ஆயுசா இருக்கணும் நம்ம விரும்பணும். So we desire that our life should have a long life. நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கணும் நம்ம விரும்பணும். And we should also desire that our life should be a good life. அதே வேளையில நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமுள்ள வாழ்க்கையா இருக்கணும் நம்ம வாஞ்சிக்கணும். At the same time we should also desire our life should be a fruitful life. பாருங்க அதனால தான் சாலமோன் ஞானி தேவன் அவனுக்கு தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் நீ கேள் நான் உனக்கு தர்றேன்னு சொல்லும் பொழுது That's why when in the life of Solomon when the Lord appeared to me and asked him what you want you ask me and I will give you. அவன் கேட்ட காரியத்தை குறித்து கர்த்தர் அவனை பாராட்டினாரு. The Lord appreciated regarding the thing that he asked. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11 லிருந்து 12 பாருங்களேன். If you read 1 Kings chapter 3 verses 11 and 12. ஆகையால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானம் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருப்பதும் இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. Then God said to him, because you have asked this thing and I have not asked long life for yourself, nor have asked riches for yourself, nor have asked the life of your enemies, but have asked for yourself understanding to discern justice. Behold, I have done according to your words. See, I have given you a wise and understanding heart, so that there has not been anyone like you before you, nor shall any like you arise after you. நீடித்த நாட்களாய் வாழுவது என்பது ஒரு ஆசீர்வாதம் என்பதுல சந்தேகமே இல்ல. So living a long life is really a blessing and there's no doubt in that. ஆனால் ஆண்டவர் சாலமோன்ட்ட கேட்கும்போது நீடித்த ஆயுசை கேட்காம அவன் பிரயோஜனமுள்ள ஒரு ஆயுசை கேட்டான். But when the Lord asked Solomon, he did not ask for a long life, but he asked for a very fruitful and useful life. அவன் சொல்லுகிறான் இவ்வளோ திரளான ஜனத்தை என் கையில கொடுத்துட்டீங்க. He said, Lord, you have given so many people to me. இவர்களை நியாயம் விசாரிக்கிறது எனக்கு ஞானம் வேணும். I need understanding and wisdom to discern justice to இவர்களை நியாயம் விசாரிக்க ஞானம் இல்லாம நான் 200 வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? What is the use of living for even 200 years but having no wisdom to judge these people? என்கிட்ட நியாயம் கேட்க வர்றவங்ககிட்ட நான் ஒன்னும் பதில் சொல்ல முடியாம நான் ஒரு பேதையை போல இருந்தா என்ன பிரயோஜனம்? So what is the use if I stand like a fool when the people come to me for justice? அப்போ சரியான காரியத்தை கேட்டான். So he asked the right thing. எனக்கு என் வாழ்க்கை என் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். My life should be a blessing to my people. என்னை ஒரு நியாயாதிபதியாய் நீர் வைத்திருக்கிறீர். Lord, you have set me as a judge. நான் அநேகருக்கு நல்ல நியாயத்தை சொல்லும்படி எனக்கு ஞானத்தை தாரும். Give me wisdom and understanding that I may give good justice to all. எனக்கு விவேகத்தை தாரும். Give me understanding. எது நன்மை எது தீமைன்னு பகுத்து பார்க்கிற கிருபையை தாரும். Give me grace to discern which is good and which is evil. சொல்லு கர்த்தர் ரொம்ப பிரியப்பட்டாராம் அதை கேட்ட உடனே. The Bible says the Lord was much pleased when he heard this. வேற யார்ட்ட கேட்டிருந்தாலும் ஒரு 200 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பான்பா. If someone would have asked, they would have asked to live for 200 years. ஆனா நீ கேட்டா கூட நீ ஆயுச உனக்குன்னு கேட்காம மற்றவர்களுக்கு நியாயம் செய்யணும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு விரும்பினியே அதனால நீ கேளாததெல்லாம் உனக்கு நான் தர்றேன்னு சொன்னேன். But when you asked, you did not ask for yourself but you asked for the good of other people. Therefore I will also
also add whichever you have not asked for. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை குறித்து இப்படிதான் நீங்க வாசிக்கலாம். So even you can read about Apostle Paul like this. பிலிப்பியர் 1 21 முதல் 24 வாசிப்பீர்களானால், If you read Philippians chapter 1 verses 21 to 24. அவர் சொல்லுவார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். For to me to live is Christ and to die is gain. அர்த்தம் என்ன? What does it mean? நான் வாழ்ந்திருந்தா கிறிஸ்துவுக்காக வாழ்றேன். If I live for Christ. மரித்தேனால் கூட எனக்கு ஆதாயம் தான். So even if I die, it is also a gain to me. ஏனென்றால் எனக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய பலன், நித்திய பலன் வைக்கப்பட்டிருக்கு. It's because there's an eternal reward that is kept in heaven for me. அதனால எனக்கு வாழ்ந்தாலும் மரித்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. So therefore even if I live or die, that is not a problem at all. ஆனால் 22ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, But in verse 22 he says, ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். But if I live on in the flesh, this will mean fruit from my labor. Yet what I shall choose, I cannot tell. ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். For I am hard pressed between the two, having a desire to depart and be with Christ, which is far better. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். Nevertheless, to remain in the flesh is more needful for you. ரொம்ப அழகா இருக்கு இந்த வார்த்தைகள். It is very beautiful. நான் வாழ்றது எனக்கு இல்ல, உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. So when I live, it is not for me, but it is very needed for you. அவர் சொல்றாரு, நான் பிழைத்திருக்கிறதுனால என் கிரியைக்கு பலன் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்றாரு. So he says, since I live, there is a reward of fruit for my labor. நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், நான் வாழ்றேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கேன். I live here, I live for you. It is useful for you. அடிக்கடி நான் யோசிப்பேன், இந்த பவுலுடைய லைஃபை நான் யோசிப்பேன். I used to think about this Paul's life. நான் வாழ்றது பிரயோஜனம்ன்றாரு. He says very often that it is useful, it is profitable that I live. ஆனா அவர் இந்த பிலிப்பியர் நிருபம் கூட எழுதும்போது பாத்தீங்கன்னா, அவர் எங்க தான் வாழ்ந்தாருன்னு கேட்டீங்கன்னா, யாரும் அவரை சந்திக்க முடியாத ஒரு சிறைச்சாலையில தான் வாழ்ந்துட்டு இருந்தார். But even when he wrote this epistle of to a Philippians, he wrote in a place where other people could not meet him, that is in prison. அவர் வெளியே போக முடியாத ஒரு சிறைச்சாலையில அவர் அடைக்கப்பட்டிருந்த பொழுது இந்த வார்த்தை எழுதுறாரு. He wrote these words when he was imprisoned in a prison where he cannot even go out. அவரால போய் ஜனங்களை சந்திக்க முடியல. He was not able to meet the people. அவர் பிரசங்கம் பண்ண முடியல. He was not able to preach. அவர் புதிய சபைகளை ஸ்தாபிக்க முடியல. He was not able to establish new churches. அங்கும் இங்கும் அலைந்து திரிய முடியல. He was not able to move here and there. நான் யோசித்து பார்த்தேன். I thought about அவர் it. வாலிப வயதுல துன்மார்க்கமா வாழ்ந்த பொழுது, தேவனுக்கு விரோதமாய் அவர் வாழ்ந்த பொழுது அவருக்கு ஒரு பெரிய சுதந்திரம் இருந்தது. So in his young age, when he lived a wicked life against God, he had a very independent and freedom life. அவர் எங்க வேணாலும் போக முடிஞ்சது, எந்த பட்டணத்துக்கும் போக முடிஞ்சது. அதுக்கு சிபாரிசு கடிதங்கள், எல்லாருடைய ஆதரவு, பணம் எல்லாம் கிடைச்சது. He was able to travel to any nation, any cities, any places, and he also received the recommendation letters, money and support for that. ஆனா கர்த்தருக்காக அழைக்கப்பட்டு கர்த்தருக்காக வேலை செய்யணும்னு நினைச்ச பொழுது அவருடைய வாழ்நாள்ல பெரும் வாழ்நாட்களை அவர் சிறைச்சாலையிலே சந்திக்க வேண்டியிருந்தது. But when he was called by God and he wanted to minister for God, he had to spend most of his time in prisons. சில வேளைகள்ல ஆண்டவர் ஒரே இரவுல அவரை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்திருக்கிறார். Sometimes the Lord has delivered him from the prison even in one night. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடின பொழுது கதவுகள் எல்லாம் திறந்ததுன்னு பார்க்கிறோம். சங்கிலிகள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. When we read when Paul and Silas sang and praised the Lord, we read that all their chains were broken and the prisons were opened. சில வேளையில சில வாரங்கள் அவர் சிறையில் இருந்திருக்காரு. Sometimes he ought to be in prison for some weeks. சில இடங்கள்ல சில மாதங்கள் இருக்க வேண்டியிருந்தது. In certain places he had to be for many months. சில சந்தர்ப்பங்கள்ல வருடங்கள் கூட சிறைச்சாலையில் இருந்திருக்காரு. In many instances he had to be there for many years even. ஆனா அவர் தைரியமா சொல்றாரு. But he says very boldly, நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனம். When I live here, it is really useful to you. எனக்கு அது ரொம்ப யோசிக்க பண்ணினது. It made me to think much. எப்படி அவர் பிரயோஜனமா இருந்திருக்க முடியும்? How could he be useful to them? ரெண்டு காரியங்கள். There are two things. ஒன்று அவர் கர்த்தருடைய வேத வசனத்தை அவர் தம்முடைய சபைக்கு கடிதங்கள் மூலமாக என்ன செய்தார்னா அவர் எழுதி கொண்டே இருந்தார். He was keeping on writing the word of God in the form of letters to churches. தனிப்பட்ட நபர்களை, விசேஷமா தனிப்பட்ட நபர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறவராய் இருந்தார். Especially he was able to encourage individual people. நான் யோசித்து பார்த்தேன், அந்த தனி சிறைச்சாலைகளில் உட்கார்ந்துட்டு அவர் தனிமையில் உட்கார்ந்துட்டு
தீமோத்தேயு போன்றவர்கள் உட்கார்ந்து அவர் எழுதிட்டு இருந்தாரு. So even I thought he was sitting in that prison in a lonely places in a solitude, and he was writing to people like Timothy. அவர் ஒரு சந்ததியை உருவாக்கி கொண்டிருந்தார். He was actually creating a new generation. அவர்கள் மூலமா ஒரு பெரிய பலனை தொடர்ந்து விட்டு போனாரு. And he also left behind a great reward through them. அது மாத்திரமல்ல, Not only that, அவர் சிறையில அவர் அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர் எப்படி சபைக்கு பிரயோஜனமா இருந்தார்னா, இரவு பகலாக அவர் ஏறெடுத்த ஜெபங்களால். and also he was also useful to the churches in the time when he was imprisoned by his prayers. நீங்கள் இந்த பிலிப்பியர் கொலோசியர்லாம் வாசிப்பீங்களான்னு அவர் சொல்லுவார், நான் கண்ணீரோடு ஜெபம் பண்றேன்னு சொல்லுவார். So in this Philippians and Colossians you read that he prayed with tears. அவருக்கு ஒன்று புரிந்திருந்தது. He knew one thing. மாம்ச ரீதியில என்ன சுற்றி சிறைச்சாலை இருந்தாலும், Though there is a prison around me in flesh, நான் கைகளும் கால்களும் விடுதலையாக்கப்பட்டு விடுதலையா நான் வெளியே நடமாட முடியாவிட்டாலும், though I'm not able to be delivered out of this prison and walk independently outside, வானம் எனக்கு அடைக்கப்படவே இல்லை. the heaven is not shut to me. நான் ஆகவே என்னுடைய தேவரை நோக்கி நான் மன்றாடுவேன். Therefore I will plead unto my God. அந்த இடுக்கத்தின் நடுவில், அந்த போராட்டங்கள் நடுவில், அந்த பிரச்சனைகள் நடுவில் அவர் என்ன செய்தார்னா, தன்னுடைய சபைக்காக அவர் என்ன செய்தார்னா, இரவும் பகலும் ஜெபிக்கிறவராக இருந்தார். Amidst that persecution, amid that affliction, amid that problems and troubles, he was able to pray for his church. அப்படி ஜெபம் பண்ணினதுனால Since he prayed, சபையானது எங்கும் பரவி உலகமெங்கும் அது பிரசித்தி பெறுவதற்கு கர்த்தர் அதை பயன்படுத்தினார். the Lord used the church to spread around all over the world and all over the earth. ஒருவேளை நீங்க யாராவது ஒருவர் யோசிச்சுட்டு இருக்கலாம், Maybe there might be someone who is thinking this way. என்ன பெரிய பிரயோஜனம், What is great use of நான் us? இள வயதில் அங்கும் இங்கும் ஓடி திரிந்தேன், I just went here and there all around and moved all around in my என் young age. பிள்ளைகளுக்கு நிறைய உதவிகள் நான் செய்தேன், I also helped many things to my இப்ப children. நான் வயதாகி படுத்து கிடக்கிறேன், But now I'm in old age and I'm just lying down. என்னால என்ன பிரயோஜனம், What is use of me? நான் என் வீட்டுக்கு ஒரு பாரமா மாறிட்டேனோ. Have I become a burden to my family? நீங்க அப்படி யோசிச்சுட்டு கலங்கிட்டு இருக்கலாம். You might be troubled and thinking that way. என்னிடத்துல 2-3 பேர் அட்லீஸ்ட் கேட்டிருக்காங்க, At least 2 or 3 people have asked me the same. தம்பி ஜெபம் பண்ணுப்பா, Brother, please pray for நான் me. சீக்கிரமா மரிச்சிரணும், ஜெபம் பண்ணுப்பா, Pray that I should die very soon. எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, I'm growing in age. எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, I'm not able to do anything. நான் என் பிள்ளைகளுக்கு பாரமா இருக்க விரும்பல, I don't want to be a burden to my children. நான் கர்த்தர்ட்ட சீக்கிரம் போயிரணும், ஜெபம் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க. Please pray that I should reach the Lord very early. நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. Many people also think the same way. அவங்க நினைக்கிறாங்க சரீர உழைப்பினால் தான் நம்ம மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களா இருக்க முடியும்னு. They think that only because of the physical labor we can be useful to other people. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நல்ல பாடம் நம்ம படிக்கிறோம். But when we read the life of Paul, it is a good lesson. சரீரமே முடங்கி போனா கூட என் ஆவியிலிருந்து நான் ஏறெடுக்கிற ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூறப்படுகிறது. Even when you are not able to do anything physically, but the prayers that I take up and give to the Lord really brings great things. ஒருவேளை இன்றைக்கு இந்த முதிர் வயதுள்ளவர்களா யாராவது இங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? Maybe today are you of old age and listening to this? நீங்க நினைக்கிறீங்களா பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன்னு? Do you think that you are not useful? நான் சொல்லுவேன், உங்கள் ஜெபங்கள் விலையேற பெற்றது. I tell you, your prayers are very valuable. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் விலையேற பெற்றது. The fervent prayers of the righteous availeth much. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கை நீடித்த ஆயுசுனாலும் இருக்கணும். Our life should be filled with long life. நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாவும் இருக்கணும். Our life should also be a good life. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாகவும் இருக்கணும். And I tell you, our life should be a fruitful life. அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும். It should be useful to many people. அந்த 92ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். The words that are written in Psalm 92 should fulfill in our life. அவர்கள் முதிர் வயதிலேயும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். They shall still bear fruit in old age. They shall be fresh and flourishing. நான் நினைக்கிறேன் இந்த வாழ்வை தான் தேவன் நமக்கு தர விரும்புறாரு. I think this life is a life that the Lord desires to give us. இதற்கு செய்ய வேண்டியது என்ன? What are you supposed to do for this? போதகத்தை கேள், Do not forget my law, என் கட்டளைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள், and keep my commands in your heart, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் நேசி, and love your Lord with all your heart, உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய கற்பனைகளை கைக்கொள், and keep and follow the law of the Lord in your life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கர்த்தருக்கு பயந்து வாழு, And fear the Lord and live. கர்த்தர் நீடித்த ஆயுசை தருவார். The Lord will give you long life. நாவை காத்து கொண்டால் நல்ல வாழ்வை தருவார். When you guard your tongue, the Lord will give you a good life. எல்லாவற்றுக்கும் மேலாக And above all, அவர் வல்லவர் என்று விளங்க பண்ணும்படி தேவன் நமக்கு ஒரு கனியுள்ள வாழ்க்கையும் தருவார். the Lord will give a fruitful life to us to reveal that He is powerful. கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பிரயோஜனமுள்ளதாய் மாற்றுவார். May the Lord make use of our life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்பொழுதும் நாம்
180 நாட்கள்ல நம்ம வேதத்தை வாசிக்கிற முயற்சியில நம்ம ஈடுபட்டிருக்கிறோம். Even now we are involving in the 180 days Bible reading challenge. நீங்க எல்லாரும் அதுல உற்சாகமாய் பங்கெடுக்கிறதை நான் கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். I'm really happy when you take part with great interest. நம்முடைய சபை மாத்திரமல்ல, Not only our church, எனக்கு தெரிந்ததுல நமக்கு தெரிவித்ததுல குறைந்தது 3 சபைகள் இதே 180 நாட்களை தங்களுடைய ஆலயங்கள்ல சபைகள்ல இதை அவங்க ஆயத்தம் செய்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி சபையாக அநேகர் நம்மை பின்தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறார்கள். as far as I heard and as far as they informed, there are other 3 more churches who are following this 180 days Bible reading schedule in their church, also following along with us. 40 நாட்களையும் சில பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க. Some people are also following 40 days Bible reading. கர்த்தர் ஆரம்பித்த நற்கிரியைக்காய் கர்த்தரை I ஸ்தோத்திரிக்கிறேன். thank God for the good work that the Lord has begun. நம்ம படிக்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்றதுக்கு, விளங்கிக் கொள்றது, கற்று தேர்றதுக்கு நாம வந்து ஒரு பைபிள் எக்ஸாம் ஒன்று வைத்திருக்கிறோம். For us to understand what we read, to also become known and familiar with what we read, we are conducting a Bible exam. நம்ம வாசிக்கிறதுனாலையும் கற்றுக்கொள்றோம். We also learn because of reading. பிரசங்கம் கேட்கறதுனாலையும் கற்றுக்கொள்றோம். We also learn by hearing the sermons. ஒரு பரீட்சை எழுதுறதுனாலே நிறைய கற்றுக்கொள்றோம். And we will also learn much by writing an exam. ஆகவே நீங்க பரீட்சை ஒரு போட்டியா நீங்க நினைக்காம அதுவும் ஒரு கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்று நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. So don't consider this exam to be a competition, but consider it as an experience of learning. அதிக பிரயாசத்தோடு இந்த பரீட்சையை, வேதாகம பரீட்சையை நம்ம ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். We have prepared this Bible quiz with much efforts. நீங்க அதை எழுதுறதுக்கு வந்து ஆன்லைன்ல மாத்திரம் தான் எழுத முடியும். You can write this only through online. ஏனென்றா இப்ப நமக்கு ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கு. It's because the churches are closed now. நேரடியா வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. There is no chances for you to come in person. இன்னொன்று, அநேகர் நீங்கள் தூர தேசங்களிலே இருந்து இதை கவனிக்கிறீங்க. And also there are people who listen to us from very far countries. எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி இதை ஆன்லைன்ல வெளியிடுகிறோம். So we just release it in online that it might be useful to everyone. நீங்க திரையில பார்க்கிற www.biblequizinternational.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க. So you just enter into www.biblequizinternational.com website. அங்கே இந்த பரீட்சைக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுல வந்து எழுதி இருக்கும். So there you can find the rules and regulations for this exam. அது மாத்திரமல்ல, And not only that, இந்த பரீட்சையை நாம் எப்படி செய்ய போகிறோம்னா, நாம் வந்து 3 பரீட்சைகளாக மொத்த வேதத்தை 3 பகுதிகளாக பிரித்து நம்ம கேள்விகளை கேட்க போறோம். so we going to conduct this exam in 3 phases, where we have divided the Bible into 3 phases. அதாவது இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் மாதம் முடிவு வரைக்கும் இருக்கிற போர்ஷனை வந்து நாம வந்து இந்த செப்டம்பர் இந்த வாரத்தினுடைய சனி ஞாயிறு நாட்கள்ல அந்த போர்ஷன்ல நம்ம எக்ஸாம் பார்க்க போறோம். So the scripture portion that we read from August 2nd until this week, we going to have the Bible quiz on coming Saturday and Sunday from that portion. அதே போல அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் வாசிக்கிற பகுதியினுடைய எக்ஸாமை நவம்பர் மாதத்தின் இறுதியில நம்ம எக்ஸாம் வைக்கிறோம். And then scripture portion that we going to read in October November, that exam we will have at the end of November. அதே போல டிசம்பர் ஜனவரி மாதம் படிக்கிற வேத பகுதியினுடைய பகுதியிலிருந்து எக்ஸாம் வந்து நம்ம ஜனவரி மாதத்தினுடைய இறுதியில பார்க்க போறோம். And also the scripture portion that we read from the month of December to January, that we will have at the end of January. இதை என்ன செய்திருக்கிறோம்னா 5 மொழிகள்ல உங்களுடைய பிரயோஜனத்துக்காக இதை நாங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். We have prepared it in 5 language for your use. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு. So it is English, Tamil, Telugu, Kannada and Hindi. 5 மொழிகள்ல இருக்கிறது. It is in 5 languages. உங்களுக்கு எந்த மொழியை நீங்க எழுத முடியுமோ அதுல எழுதலாம். So whichever language you want, you can write in that one. இந்த எல்லா பரீட்சைகளும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதுவும் எழுத வேண்டியதில்லை, டைப் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஆன்சர்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டனுக்கும் 3, 4ன்னு சொல்லி பதில்கள் இருக்கும். அது எது சரியான பதிலோ அதை டிக் பண்ணா போதும், அதை மார்க் பண்ணா போதும். So you need not write a descriptive answer for any of the questions here. You will have 3 or 4 options for each question, and you just have to select or choose the correct option. இதை வந்து நீங்க 3 லெவல்ஸ்ல எழுதலாம். So this you can write in 3 levels as well. எல்லாருமே கடினமான பரீட்சைன்னு சொல்லி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. So everyone need not say run away saying that it's a difficult or hard level. எல்லாருமே ரொம்ப ஈஸியா இருக்கணும் அசட்டை பண்ண வேண்டியதில்லை. So no, everyone cannot despise it saying that it's very easy. ஆகவே 3 லெவல்ல பண்ணியிருக்கிறோம். We have made it in 3 levels. பிகினர் அப்படின்னு ஒரு லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நீங்க வந்து இப்பதான் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா பிகினர்ல எழுதுங்க. So we have a beginner level where you can say that we have just started reading the Bible. I'm not so much used to Bible. You can choose that level. அதாவது ஆரம்ப நிலை நாங்க சொல்றோம். I can say that is as a beginning level. ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பைபிள் படிச்சிருக்கேன், நான் ஒரு முறையாவது முழுசா வாசிச்சிருக்கேன், 2 முறை வாசிச்சிருக்கேன் அப்படின்றவங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இன்டர்மீடியேட்டை ட்ரை பண்ணுங்க. So if there are people who can say that I have read Bible once or twice, I know something about the Bible, you can try
try intermediate level. நடுநிலைன்னு சொல்றோம். That we call as intermediate. மூன்றாவது வந்து முதுநிலை. இது என்னன்னு சொன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல். இது வந்து நீங்க பைபிளை ஒரு 3-4 டைம்ஸ் 5 டைம்ஸ் வாசித்து நல்லா நீங்க பலமுறை இதை நீங்க நல்லா தேர்ச்சி எடுத்தவங்களுக்கு வந்து நீங்க அட்வான்ஸ் லெவல் எழுதலாம். And the next one is the advanced level, where you people who have known the Bible very well, who have read it for 4 or 5 times or many times, who know much about the Bible, can choose that level. இதுல வயது வரம்பே கிடையாது. There is no age restriction in this. 90 வயது உள்ளவங்க பிகினரும் எழுதலாம். 9 வயது உள்ள பிள்ளை வந்து அட்வான்ஸும் எழுதலாம். A person who is 90 years old can take up beginner level. A child who is 5 years or 10 years old can also take advanced level. வேதத்துல உங்களுக்குள்ள பழக்கத்தையும் தேர்ச்சியும் பொறுத்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். So this level can be chosen based upon the maturity of your Bible. பாஸ்டர் இது வந்து எப்படி இருக்கும், இந்த क्वेश्चन பேப்பர் எப்படி இருக்கும் அப்படி நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். So you might be asking how these questions would be, pastor. அதற்காக தான் ஒரு சாம்பிள் எக்ஸாம் ஒன்றை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். So for that purpose we have introduced your mock or sample exam. நீங்க அந்த www.biblequizinterntional.com அப்படிங்கற வெப்சைட்டுக்கு போவீங்களானா அங்க வந்து ஒரு மாக் டெஸ்ட் அல்லது சாம்பிள் டெஸ்ட்னு ஒன்னு இருக்கும். So if you enter this www.biblequizinterntional.com website, you will find a sample test or a mock test there. இந்த 5 மொழிகள்ல எந்த மொழி நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழ 3 லெவலையும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. So you can choose whichever language you want and then you will have 3 levels. You can choose all the levels and see. நீங்க ஆரம்ப நிலையும் ட்ரை பண்ணுங்க, நடுநிலையும் ட்ரை பண்ணுங்க, அட்வான்ஸ்டும் ட்ரை பண்ணுங்க. You try all the 3 levels. You can try beginner, you can try intermediate, you can try advanced level as well. உங்களுக்கு எது பொருத்தமான லெவலா உங்களுக்கு தெரியுதோ அந்த லெவலை செலக்ட் பண்ணி ஃபைனல் எக்ஸாம் அந்த லெவல்ல எழுதுங்க. And whichever level you feel to be convenient for you, you can choose that level in the final exam. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே நீங்க இன்றைக்கே போய் அதை அட்டெண்ட் பண்ணுங்க. Therefore you try to attend it today. 3 லெவலும் எழுதுங்க. You try to attend all the 3 levels. இப்போ பாஸ்டர் இதுக்கெல்லாம் ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏதாவது இருக்கா? So if you ask, pastor, do you have any registration fees for this? நாங்க ஆரம்பத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும்னு நினைத்தோம். Initially we thought of having a registration fees. ஏன்னா நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு செலவாயிருக்கும், இது எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். Because if you enter into it that and you see, you will know how much we have spent for that, or what are the expenses that have happened for that. ஆனால் நான் யோசித்தேன் வேண்டாம் அது விட்டுருவோம் அப்படின்னு. But we thought of giving up that idea. ஒரே வீட்ல 2 பேர் 3 பேர் 5 பேர்லாம் எழுதுறீங்க. So there are 3 people, 2 people, 5 people writing in the same house. நான் ஒரு விலையை நிர்ணயித்தேன்னா உங்களுக்கு வந்து அது கஷ்டமாயிடும். So if I determine an amount, that will be very difficult for you. ஆகவே நான் என்ன செய்தேன்னா எல்லாருமே ஃப்ரீயா எழுதுறதுக்கு நான் இதை ஓபன் பண்ணிட்டேன். So I have opened up that everyone can take it free. So நீங்க வந்து வருகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற எக்ஸாமுக்கு நீங்க வந்து என்டர் பண்ணும்போது So when you enter for a final exam on coming Saturday and Sunday, அதுல வந்து எடுத்த உடனே 2 ஆப்ஷன் கேட்கும். it will ask you for 2 options. I want to take this test for free. நான் இலவசமாகவே இந்த டெஸ்ட்டை நான் எழுத விரும்புறேன் அப்படின்னு முதல் ஆப்ஷன் இருக்கும். First option will be that I want to take this test for free. அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த ஊழியத்திற்கான செலவினங்களை நான் தாங்க விரும்புகிறேன் அப்படின்னு இரண்டாவது ஆப்ஷன் இருக்கும். There will be a second option which says I want to support for the expenses of this program. நீங்க எதை செலக்ட் பண்ணாலும் ஒரே क्वेश्चन பேப்பர் தான் வரும். So whichever you select, you will have the same question paper. நீங்க யாருமே சங்கடப்பட வேண்டாம், நீங்க எல்லாரும் ஃப்ரீயா எழுதலாம். So don't hesitate, everyone can take it free. ஆனால் ஒருவேளை நீங்க இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு மனசுல தோணுச்சுன்னா அந்த செகண்ட் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ள போகும். அது உங்களுக்கு எவ்வளவு கர்த்தர் ஏவுகிறாரோ நீங்க எங்கிருந்து வேணாலும் நீங்க அதற்கு வேண்டிய டொனேஷன்ஸை நீங்க கொடுக்கலாம். அது இந்த ஊழியத்துக்கு பயனுள்ளதாய் மாறிடும். So if in case you want to support for our ministry, you can choose the second option and you will have all the payment options there. You can donate how much ever you want towards this ministry. எங்களுடைய நோக்கத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். You have to understand a purpose. எல்லாரும் எழுதணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். I desire that everyone should take part in this. வயது வரம்பு இல்லாமல் எல்லாருமே எழுதணும். Everyone should take part without any age restriction. நீங்க கொஞ்சம் படிச்சிருக்கீங்களோ நிறைய படிச்சிருக்கீங்களோ தயவு செய்து முயற்சி எடுத்து ஒரு முறை ட்ரை பண்றதை விடாதீங்க. So no matter whether you study little or more, just give a try. நீங்க தயவு செய்து அது ஒரு முயற்சி எடுக்காம விட்டுறாதீங்க நான் சொல்றேன். I tell you, don't give up without giving a try. ஆகவே நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. So everyone try to take it. சில பேர் வந்து இந்த குவிஸ்ல வந்து இந்த ட்ரையல் क्वेश्चंसல கூட மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக அப்படின்னு வர்றதுல வந்து 3 ஆன்சர் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காது, சரியா இல்ல அது எப்படி ஆன்சர் பண்ணனே தெரியலன்னு சொல்லி கேக்குறீங்க. So many of you also ask this mock test that you don't understand that match, how to give the answers. அது ரொம்ப சிம்பிள். அது என்னன்னு சொன்னா மொபைல்ல நீங்க ஆன்சர் பண்ணும்போது அதை நீங்க அப்படி ரைட் சைடு இப்படி ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு நீங்க அந்த ஆன்சர் பக்கத்தை அப்படி தட்டினீங்கன்னா அது ஸ்க்ரால் ஆயிடும். அப்படியே 5-6 பதில்கள் அப்படியே வந்துரும் அதுல. So when you look into your mobile, when you scroll that page from right to left, you can find all the answers seen there. ஏனா அதுல
மூணு தான் அதில் ஸ்க்ரீனில் சின்ன ஸ்க்ரீன் இருக்கிறது மூணு தான் தெரியும். லைட்டாக அப்படி தள்ளினீங்கன்னா அடுத்த 5, 4, 5, 6 அந்த மாதிரி ஆன்சரும் ஓப்பன் ஆகிடும். So since it is a small screen, you can see only 3 answers. But if you just scroll it little bit, you can find all the other 5 or 6 answers which is present. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க. You can make use of this and write it. எல்லாரும் பங்கெடுங்க. Everyone take part in this. ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, A few people asked me, பாஸ்டர் எனக்கு இந்த மொபைல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, Pastor, I don't know to use mobile, எனக்கு எக்ஸாம் எழுதணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, but I desire to write this exam. எங்கள மாதிரி ஆட்களுக்கு ஏதாவது உதவி செய்றீங்களான்னு கேட்டாங்க. So can you help us for people like us? நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், I humbly tell you, ரெண்டு காரியம் செய்யலாம் நீங்க. you can do two things. ஒன்று, either உங்க வீட்ல இருக்கிற யாராவது இளம் வாலிபர்கள் இருப்பாங்களானா அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் உதவி கேட்டு அவங்க மொபைல்ல இருந்து அவங்க கேள்வியை வந்து சொல்ல சொல்லி நீங்க ஆன்சரை வந்து அவங்களே மார்க் பண்ண சொல்லி சப்மிட் பண்ண சொல்லுங்க. So if you have any young people at your home, you can just ask them to open it and you can ask them to read out your question and answer and ask them to submit. அவர்களே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க உங்களுக்கு ஹெல்ப் கேளுங்க. You can seek their help to help you. உதாரணமாக யாருமே உங்களுக்கு இல்லன்னு வெச்சுக்கிடுங்களேன். If in case there is no one at home for you, ஆவடி சபையில இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன உதவி நான் செய்றேன். I can do a small help to people who are in Avadi church. நீங்க வந்து இந்த வாரம் சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எனக்கு எழுதணும்னு ஆசை, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னா நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க, நான் இங்குள்ள வாலிபர்களை நான் வர வச்சு கொஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். So if you say that I don't have anyone to help at home, you can come from 9 a.m. to 5 p.m. on coming Saturday to our church so that I will make our young people to help you. ஆகவே நீங்கள் எல்லாரும் எழுதணும்னு நான் விரும்புகிறேன். I want everyone to write this. ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வேண்டுமானா கொஞ்சம் நேரத்தை உங்களுக்கு ஒதுக்கி தரேன். So if in case you want, I can also spare some time on Sundays. நீங்கள் வந்து எழுத வாஞ்சை உள்ளவங்க விருப்பம் உள்ளவங்க வரலாம். So if you have the desire, you can come and write it. போதுமா? Is it enough? இதற்கு மேல ஏதாவது உதவி வேணும்னா நீங்க தயவு செய்து அந்த வெப்சைட்ல ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு தயவு செய்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க. If in case you want any more help or inquiries, you have a mobile number in the website, you can send a message to that number. பிரவீன் அந்த நம்பர் சொல்லுப்பா. அந்த நம்பர் என்ன? Number is 888701277774. அதாவது அந்த நீங்க அந்த 180 days பைபிள் ரீடிங் சேலஞ்ச் கார்ட்லயே அந்த நம்பர் இருக்கிறது. This number is present in the card that is given to you. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. 8870127774 or 93802177774. வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குமானா தயவு செய்து உடனே கால் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க உதவி செய்றோம். If in case you have any doubts or inquiries or anything, you can call to this number and we will help you out. இதற்காக எடுக்கப்பட்ட எல்லா பிரயாசங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Kindly pray for all the efforts that is being taken for this. இந்த 5 क्वेश्चन பேப்பரும் வந்து 5 மொழிகள்ல மொழியாக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. So all the translation in 5 languages is going on now. எல்லாம் முடித்து சொன்னபடி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் வந்து ஓபன் ஆகணும். So as we said, everything should be completed in time and this exam should be open on Saturday and Sunday. கர்த்தர் தாமே கிருபை அளிக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். Kindly pray that God may give us grace. கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். Let us look unto the Lord and pray. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினார். The Lord has spoken with us today. நீடித்த ஆயுசை குறித்து பேசினார். The Lord spoke about length of days. ஆம். Yes. ஆண்டவரே, எனக்கு தீர்க்காயுசை தாரும். Lord, give me a long life, Lord. உம்மை நான் நேசிக்கிறேன். Lord, I love you, Lord. உம்முடைய கற்பனைகளுக்கு நான் செவி கொடுக்கிறேன். Lord, I give heed to your law, Lord. ஆண்டவரே, உமக்கு பயந்திருக்கிறேன். Lord, I fear you, Lord. என்னுடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணும். Lord, give me a long life. நீர் குறித்திருக்கிற நாட்களை நான் பூரணமாய் வாழ்ந்து முடிக்க கிருபை தார். Lord, give me grace that I may complete the long life that you have given for me. ஆண்டவரே, Lord, நீடித்த ஆயுளை மாத்திரம் அல்ல, Lord, not only the long life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்க கிருபை தார். Lord, give me grace that my life be a good life, Lord. ஆண்டவரே, Lord, வருத்தங்களால் போராட்டங்களால் நிறைந்ததாய் அல்ல, not filled with all troubles, sorrows and struggles. நல்ல வாழ்க்கையாய் மாற்றித்தார். Lord, let it be a good life, Lord. அதற்கு நான் நன்மை செய்ய, Lord, for that I may do good. ஆண்டவரே, அதற்காக நான் என் நாவை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தார். Give me grace to guard my tongue, Lord. ஆண்டவரே, Lord, என்னுடைய வாழ்க்கை ஒரு நீடித்த ஆயுசாய் மாத்திரம் அல்ல, ஒரு கனி நிறைந்த ஒரு புஷ்டி உள்ள வாழ்க்கையாய் மாற்றும். Lord, not only as a long life and good life, Lord, let my life become a fruitful life, Lord. என் முதிர் வயதிலேயும் கனி கொடுக்க கிருபை தார். Lord, give me grace to bear fruit even in my old age. எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். Bless us and lead us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.